தங்கமயிலின் தங்க மாங்கல்ய கலெக்ஷன்ஸ்ல ஏராளமான நகைகள், எண்ணற்ற டிசைன்கள். தங்கமயிலின் தங்க மாங்கல்யம் கலெக்ஷன்ஸ், தங்கமயில் ஜுவல்லரி, தமிழகமெங்கும். வணக்கம் சார். அண்ணாமலை அவர்களுடைய திடீர் விலகலுக்கு என்ன காரணம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாரும் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. என்ன காரணமா இருக்கும் சார்? திடீர் விலகல்லாம் கிடையாது. அவரே நான் 2 முறை சொல்லிட்டேன் அப்படிங்கிற சொன்னார். நான் ரொம்ப முன்னாடியே முடிவு பண்ணிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அவர் இந்த விலகிறதுக்காக தான் அந்த கட்சியிலே சேர்ந்தாருன்னு நான் எங்கள் ஜானகிலாம் சொல்லி, இந்த கட்சியில் சேர்ந்ததே விலகிறதுக்காக தான். அது எப்போ அப்படிங்கிறதுல ஒரு கேள்வி. ஸோ எவ்வளோ நாள் சுமூகமான பயணம் இருக்குமோ அவ்வளோ தூரம் போவோம். இதெல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ட்ரைனிங், அனுபவம். நமக்கு ஒரு தேசிய கட்சி, அதில் ஒரு மாநில பார்வை, இது எல்லாமே நம்ம கற்றுக்கலாம் அப்படிங்கிறது தான் அவருடைய அட்டம்ப்டாக இருந்தது. பாஜக அவருக்கு ஃபுல்லாக ஃபெசிலிட்டேட் பண்ணிச்சு, நிறைய வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து வேறு யாருக்குமே செய்யாத விஷயம். இன்றைக்கி எல்லா தலைவரும் சொல்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. எந்த தலைவருக்குமே கொடுக்காத எல்லா வசதிகளுமே அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க, எல்லா வாய்ப்புகளுமே கொடுத்துருந்தாங்க. பெரிய பெரிய சந்தர்ப்பங்களை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. சாமானியமாக கற்பனை பண்ணி பார்க்க முடியாத சந்தர்ப்பங்களை கொடுத்துருந்தாங்க. அவருடைய விலகலுக்கான காரணம், தேசிய கட்சியில் ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது, ரூல் படி போகிற கட்சியில் ஒரு பெரிய சேலஞ்சஸ் இருக்குது. 3 வருஷத்துக்கு ஒருக்க தலைமையை மாற்றிடுவாங்க பாஜகவில். அதிகபட்சமாக 6 வருஷம் இருக்க முடியும், அதற்கு மேலே இருக்க முடியாது. சுதந்திரம் முழுமையாக கிடையாது. நமக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல் எந்த தலைவருக்கும் பாஜகவில் கொடுக்காத சுதந்திரத்தை அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அது தனி எக்ஸம்ஷன். அவ்வளோ சுதந்திரமும் கூட பத்தாது. ஏன்னா ஒரு மாநில கட்சிக்கு பரிபூர்ண சுதந்திரம். இன்னைக்கு தாவேக்கால திரு விஜயுடைய முடிவுக்கு மாற்றா இன்னொருத்தர் யோசிக்க முடியுமா? நாம் தமிழர்ல திரு சீமானுடைய முடிவுக்கு மாற்றா, திமுக திரு ஸ்டாலினுடைய முடிவுக்கு மாற்றா யாராவது யோசிக்க முடியுமா? அவர் தான் உதயநிதி தான் இனிமேல் துணை முதலமைச்சர்னார். சரினாங்க. இவ்வளோ சீனியர்ஸ் இருக்கும்போது அவங்க தான் எதிர்கட்சி தலைவர் இருந்தாங்க. யாராவது கேள்வி கேட்க முடிஞ்சதா? அப்போ மாநில கட்சிகளில் அப்சல்யூட் ஃப்ரீடம் இஸ் தேர். தேசிய கட்சிகளில் ஃப்ரீடம் இஸ் தேர். அண்ணாமலைக்கு எக்ஸஸ் ஃப்ரீடம் வாஸ் தேர். ஆனாலும் பத்தாது. ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை 100% இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் 100% சக்ஸஸ்க்கு நீங்கள் என்ன முடியும். கிணத்தை 99% தாண்டினாலும் கீழே விழுந்தது தான். கிணத்தை 100% தாண்டினா தான் தாண்டின முடி. நான் 98% தாண்டிட்டேங்க, அப்போ தாண்டி இருக்கணுமே அப்படின்னா இல்லைங்க, அது கரெக்டாக பார்டர் அடிச்சிருச்சு, கீழே விழுந்துட்டீங்கன்னு போய் நிற்கும். அந்த பரிபூர்ண சுதந்திரம் வேணும். அது அங்கே செய்ய முடியாதுங்கிறக்காக வெளிவந்திருக்காரு. நான் சொன்னது போல இது விவாகரத்தல்ல, தனி குடித்தனம். ஆனால் இவருடைய கொள்கை என்னவா இருக்கும் அப்படின்னா, மதசார்பற்ற தமிழ்நாடு இளைஞர்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு இயக்கமா இருக்கும் சொல்றாரு. இது அப்படியே பாஜகவினுடைய கொள்கைக்கு முரண்பட்டு இருக்குல்ல, இது எப்படி சாத்தியம்ங்கிற ஒரு கேள்வியும் மக்கள் மத்தியில் இருக்கு சார். நீங்க ஒரு தவறான கேள்வி வைக்கிறீங்கன்னு ரொம்ப அடக்கத்தோடு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். மதச்சார்பற்ற கொள்கையை முன்னிறுத்துவாருன்னு சொன்னாரான்னு தெரியல. ஒன்று, அப்படி சொல்லியிருந்தாரு அப்படின்னா பாஜகவோட கொள்கைக்கு எப்படி முரண்பாடாக இருக்கும்? பாஜக இந்துத்துவ கொள்கையை நாங்கள் இந்துவை திணிப்போம், எல்லாருமே இந்துவாக தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்களா எங்கேயாவது? யாராவது ஒருத்தர் நீங்கள் சொல்லுங்கள். நரேந்திர மோடி சொல்லியிருக்காரா, வாஜ்பாய் சொல்லியிருக்காரா, அத்வானி சொல்லியிருக்காரா, அமித்ஷா சொல்லியிருக்காரா, நிதின் நபின் சொல்லியிருக்காரா, ஜேபி நட்டா சொல்லியிருக்காரா, யாராவது நயினார் நாயந்தன் சொல்லியிருக்காரா, இலகணேசன் சொல்லியிருந்தாரா, அமரர் யாராவது சொல்லியிருக்காரான்னு நீங்கள் சொல்லுங்கள். இல்லை சார் அவர் சொல்லியிருக்காரே சார் அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்து மதத்தை தான் திணிப்போம், மற்ற எல்லாரும் ஓடி போயிருங்கன்னு யாராவது ஒரு தலைவர்கள் சொல்லியிருந்தாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். அவர் மதச்சார்பற்ற அப்படிங்கிறதுக்கு வித்தியாசம் நீங்க ஒரு பாயிண்ட் நீங்க கொண்டு வரீங்களே நான் யோசிப்பேன். மதச்சார்பற்ற கொள்கை அப்படின்னு சொல்லியிருக்காரு, அது பாஜகவின் கொள்கைக்கு முரணா இருக்குதே நீங்க கேட்டீங்க. அப்ப மதச்சார்பற்ற அப்படிங்கிற பாஜக எங்க முரணா இருக்குங்கிற நீங்க சொல்லணும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி திரும்பிய திசையெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார். சப்கா சாத் சப்கா விகாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லோருக்குமான வளர்ச்சி, எல்லோரையும் அரவணைத்த வளர்ச்சி. இதுல எங்க எல்லோரையும் அப்படிங்கும் போது மதச்சார்பற்ற அப்படிங்கிறது எங்க வருது? நாங்க வந்தே பாரத் ட்ரெயினை விட்டுருக்கோம், இந்துக்களுக்கு மட்டுமான்னு கேள்வி எழுப்புறார், ஒரு சமூகத்துக்கு மட்டுமான்னு கேள்வி எழுப்புறார். அப்ப என்ன உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் மாறா இருக்குன்னு சொல்லுங்க. மதச்சார்பற்ற தன்மை பாஜக எங்க விலை இருக்குன்னு சொல்லுங்க. சனாதன தர்மத்தை அழிப்பேன்னு சொல்றவங்க சார்புள்ளவங்களா, அழிக்க கூடாதுன்னு சொல்றவங்க சார்புள்ளா நீங்க சொல்லுங்க. நான் பெண்களை ஒழிப்பேன்னு சொல்றேன். நான் எதிரியா நீங்க எதிரியா சொல்லுங்க. நீங்க பெண்கள் வேணும்னு சொல்ல, வேண்டாம்னு சொல்ல, நீங்க பெண்களா நீங்க உங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்கு. நான் பெண்களை ஒழிப்பேன்னு சொல்றேன். நான் இந்த சமூகத்தை ஒழிப்பேன், இந்த ஜாதியை ஒழிப்பேன், இந்த சமூகத்தை ஒரு மதத்தை ஒழிப்பேன், நான் கிளம்புறேன் எதிர. அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்றவங்க தப்பானவங்களா, செய்யறவங்க சொல்றவங்க தப்பானாலும் நீங்க சொல்லுங்க. பட்டியல் தொழில் இருக்கக்கூடாதுன்னு ஒருத்தர் சொல்ல முடியுமா? சொன்னா என்ன செய்வீங்க? அவங்களை என்ன சொல்லுவீங்க? இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? கிறிஸ்தவ மதத்தை வேற இருப்போம்னு சொல்ல முடியுமா? அப்ப இந்து மதத்தை வேற இருப்போம் இப்படி சொல்லுவீங்க? அப்ப சொன்னவங்க தப்பா, இல்லாட்டி அதை தடுப்பவங்க அப்படி சொல்லக்கூடாதுங்க தடுக்கிறவங்க தப்பா? சனாதனத்தை யார் முன்னிறுத்துகிறா? சனாதனம் இந்த நாட்டின், இந்த மண்ணின் மதம். காலகாலமா இருந்த விஷயம், இருக்கக்கூடிய விஷயம், இருக்க போகிற விஷயம். அதை யார் திணிக்கிறா? அது எங்க திணிக்கப்பட்டிருக்கு நீங்க சொல்லுங்க. அப்ப நீங்க அதை ஒழிப்போம்னு சொன்ன போய் தான் ஒழிக்க கூடாதுங்க அப்படி சொல்லக்கூடாது. ஒரு மதங்க நான் எப்படி இஸ்லாத்தை ஒழிக்க கூடாதோ, எப்படி கிறிஸ்டியானிட்டி ஒழிக்க கூடாதோ, எப்படி ஒரு ஜாதியை ஒழிக்க கூடாதோ, அப்படி அது அவரவருக்கு இருக்குங்க. அது எல்லாமே போற்றப்பட வேண்டியது, மதிக்கப்பட வேண்டியது சொல்றேன். அப்படித்தான் சனாதனம் இருக்கணும்.
மற்ற எல்லா மதங்களும் போற்றப்படணும், சனாதனம் மட்டும் ஒழிக்கப்படணுமா? அப்ப ஒழிக்கப்படணும்னு சொன்னவங்களை தப்பா பார்ப்பீங்களா? ஒழிக்கப்படக்கூடாதுன்னு சொன்ன பாஜக நீங்க பார்ப்பீங்களா? ஓகே. ஆனா தனி குடும்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே நீங்க சொல்லியிருந்தீங்க. இது மொத்தமா விவாகரத்து வாங்கி வரல, தனி குடும்பம் அப்படின்னு சொல்லும்பொழுது அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு வீடியோ மூலமா வந்து மக்களை சந்திக்கிற மாதிரி பேசியிருந்தார். அவருடைய மனசுல என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் பேசியிருந்தார். அந்த வீடியோல அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, அரசியல் ரீதியா வந்து தாவேகா, திமுக இவங்க எல்லாரையுமே எப்படி நாங்க எதிர்த்து பேசுறோமோ அதே போல இப்போ இந்த கட்சி தொடங்குனதுக்கு பிறகு அனைவரையுமே எதிர்த்து பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ணாமலை அவர்கள் பாஜகவை ஏதாவது ஒரு இடத்துல எதிர்த்து பேசுவாரா? அது சாத்தியம் தானா அப்படி அப்படிங்கிற அவர் சொல்லல. நீங்க திரும்ப பாருங்க, அவர் பயன்படுத்தின வார்த்தை எல்லா கட்சிகளை போலவே நாங்கள் பாஜகவை அணுகுவோம் சொன்னார். பாஜகவை நாங்கள் தாவேகாவை போல திமுக போல பாஜகவை எதிர்ப்போம்னு சொல்ல, அந்த எல்லா கட்சிகளையும் பாஜகவை நடத்துவோம் சொல்லி சொன்னார். பாஜக பத்தி பேசும்போது எதிர்க்கட்சியா? ஆமா, எல்லா கட்சிகளையுமே நாங்க வந்து ஒரே தரத்துல பார்ப்போம் சொல்லி சொன்னார். அவர் பாஜக பத்தி ஸ்பெசிபிக்கா சொல்லும் போது அவருடைய சரியான விஷயங்களை ஆதரிப்போம், தவறான விஷயங்களை எதிர்ப்போம்னு சொல்றார். இந்த விஷயத்தை சொல்றார். சோ எல்லா கட்சியும் நாங்க எதிர்க்கிறோம், பாஜக எதிர்ப்போம்னு அவர் சொல்ல. இப்போ வரைக்கும் பாஜகவுடைய ஐடியாலஜி என்ன இருக்கிறோம் இப்போ வரைக்கும் அவர் சொல்ல. எந்த கொள்கையில நீங்க பாஜக முரண்பட போறீங்கிறது இப்போ வரைக்கும் அவர் சொல்லல. பாஜகவையும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியும் எல்லாத்தையுமே பயங்கரமா பாராட்டுறாரு, போராட்டுறாரு, எல்லாமே சொல்லிட்டு வராரு. முரண்படக்கூடிய விஷயங்கள்ல முரண்படுவோம், ஆதரிக்கக்கூடிய விஷயங்களும் ஆதரிப்போம் பாஜக பத்தி சொல்லியிருக்காரு. ஓகே. இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு இயக்கம் தொடங்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே லதா ரஜினிகாந்த் அவங்களும் ஒரு இயக்கம் தொடங்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்க்கக்கூடிய மக்கள் எல்லாமே இதற்கு பின்னாடி இருந்து ஒரு விளையாட்டை பாஜக தான் விளையாடுது அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை பொதுவா வைக்கிறாங்க. இந்த விமர்சனத்தை எப்படி நம்ம எடுத்து? இது யாரு விளையாட்டு பண்றா, யாரு வந்து ஏமாத்துறான்னு நினைக்கிறீங்க? லதா ரஜினிகாந்த் அவர்களா, அண்ணாமலை அவர்களா? யார் இல்ல, இவங்க எல்லாருமே தனி இயக்கம் தொடங்குறது எல்லாமே பாஜக. லதா ரஜினிகாந்த் அவர்கள் தொடங்குறேன்னு சொல்லியிருக்கிறது ஒரு பொது அமைப்பு போல தெரிகிறது. அவங்க வந்து 2 வரி தான் சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அதுல டீட்டெயில்ஸ் எதுவும் இல்லை. திரு அண்ணாமலை அவர்கள் நான் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறேன், அதற்கான முதல் படியாக இயக்கத்தை தொடர்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த இயக்கம் வி த பீப்புள் லீக் இயக்கம் வந்து ஏற்கனவே இருக்கு, 2020 இருக்கு. அவர் வந்து பாஜகவுடைய மாநில தலைவர் ஆறதுக்கு முன்னாடி இருந்தே இருக்குது. அதுல கொஞ்சம் புரவலரா மட்டும் இருந்துட்டு அதுல மொயின் ஃபுல்லா இறங்கி செயல்பட முடியாம கட்சி பண்ணி பார்த்துட்டு இருந்தார். இப்ப திரும்ப ஏற்கனவே அவர் வந்து அந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே ஏற்கனவே கிட்டத்தட்ட 50,000 பேர் அதுல மெம்பரா இருக்கிறாங்க. அதற்கு பிறகு இந்த இயக்கத்தை அவர் பப்ளிசைஸ் பண்ணி இதுல சேருங்கன்னு சொல்லி அவர் அழைப்பு விடுறாரு. இதை நாளை அரசியல் இயக்கமாக மாற்றப்படும் சொல்லி இருக்கிறாரு. அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற பொது தேர்தலில் போட்டி போட போறோம்னு சொல்லியிருக்காரு. அதற்கும் திருமதி லதா ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன இயக்கத்துக்கு எந்த சம்பந்தம்? லதா ரஜினிகாந்த் சொல்றது வந்து ஒரு என்ஜிஓவா இருக்கலாம், ஒரு சமூக நல அமைப்பா இருக்கலாம். அது அரசியல் கட்சியா இருக்கும் போது சொல்லவே இல்லை. அவங்க அரசியல் கட்சியின கொள்கை என்ன, கோட்பாடுனா, யார் தலைவர் அதுவும் சொல்லவே இல்லை. லதா ரஜினிகாந்த் அவர்கள் சமூகத்தில் மதிக்கப்படக்கூடிய ஒரு பிரபலம், ஒரு மிக முக்கியமான நபர். அவங்க வந்து இதற்கு முன்னாடி குழந்தைகளுக்காக நிறைய இயக்கம் வச்சிருக்காங்க, இதற்கு முன்னாடி ஆன்மீகத்துக்காக நிறைய இயக்கம் வச்சிருக்காங்க, இந்திய பண்பாடு, பாரத கலாச்சார பண்பாடு பத்தி வச்சிருக்காங்க. அது போல இது மக்கள் மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. இது அரசியல் மேடையா, இது மாற்று கட்சிக்கான மேடையா? மாற்றம் வேணும்னு சொல்லி மாற்றம் எல்லாத்தையும் சொல்லலாம்ல. லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் சொல்லலாம்ல, ஃபுட் சேஞ்ச் சொல்லலாம்ல, ஹேபிட் சேஞ்ச் சொல்லலாம்ல. அது வந்து என்ன மாற்றத்துக்கான விஷயத்துக்கு மக்கள் மேடை. அது என்ன அரசியல் கட்சி ஆரம்பிக்க சொல்லலையே. திரு அண்ணாமலை தெளிவாக அரசியல் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். அதற்கான முதல் படியாக இந்த இயக்கத்தை வச்சிருக்காரு. அதையும் நீங்க கம்பேர் பண்றதுல எந்த நியாயம் இல்லைன்னு நினைக்கிறேன். ரெண்டாவதாக பாஜக வந்து அதுல ஏதாவது உள்கூத்து பண்ணுது, பாஜக விளையாடு சொல்லி சொன்னீங்கன்னா, பாஜக வந்து தன்னுடைய சொந்த குச்சி வச்சு தன்னுடைய கண்ணை கூத்துமா? அது எப்படி இருக்கும்? அவர் வந்து வெளியே போயிருக்கிறாரு. இப்ப யாரெல்லாம் அவரோட சேர்ந்திருக்கிறான்னு நினைக்கிறீங்க? முதல்ல சேர்ந்திருக்க அப்புறம் பாஜக தலைவர்கள் தான் சேர்ந்திருக்கிறாங்க, பாஜகவுடைய பிரமுகர்கள் தான் சேர்ந்திருக்காங்க. திமுக இருந்து உதயநிதி ஸ்டாலின் விலகி வந்து நான் வந்து அண்ணாமலையுடைய இயக்கத்தில் சேர்றேன், அதிமுக இருந்து எடப்பாடி பழனிசாமி வந்து நாங்க சேர்றேன்னு சொல்ல, ரைட்? மாற்று கட்சியில இருந்து யாரும் அங்க வரல. அநேகமாக இப்ப சேர்ந்திருக்கக்கூடியவங்க 1 பாஜகவுடைய தொண்டர்கள், 2 பாஜக ஆதரவாளர்கள், 3 பாஜக சிம்பத்தைசர்கள் மாற்ற வேண்டும் நினைக்கிறோம். சோ எல்லாருமே நேற்று வரைக்கும் பாஜக வாக்களித்துக் கொண்டிருந்தான், நேரடியாகவோ மறைமுகமாகவோ கட்சி தொண்டராகவோ வெளியில இருந்து சிம்பத்தைசரா பண்ணிட்டு இருந்தவங்க தான். சோ அவங்க தான் வந்திருக்காங்க. அப்ப பாஜகவுக்கு ஒரு இழப்பை பாஜக எப்படி ஏற்படுத்தும்? இந்த புத்திசாலித்தனமான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ உலகத்துல யார் வைக்க முடியும்? பாஜக தன்னுடைய கண்ணை குத்திக்கிறதுக்காக தான் 2 விரல் எடுத்து நீட்டிட்டு இருக்குன்னு சொன்னா அது யாரும் பாஜகவுடைய ஐக்யூவை, பிரசன்ஸ் ஆஃப் மைண்டை, அவங்களுடைய பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸை, அக்குமேனை, இதை வந்து யாராவது தப்பா நினைப்பாங்கன்னு அவங்கள நான் பாராட்டுறேன், வாழ்த்துறேன், அவ்வளவுதான். வேற ஒன்றும் சொல்றீங்களா? அவர் இந்தியா முழுக்க அவர்களால் வெல்ல முடியும், தமிழ்நாடு வந்து அவங்களுக்கு தெரியவே இல்லை, தமிழ்நாடு பாலிடிக்ஸே அவங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க தான் அண்ணாமலை தூண்டி விட்டு தாவேக்காவை தூண்டி விட்டு சொன்னாங்களா இல்லையா? தாவேக்கா வந்தனால அதிகமா ஒரு பலவீனம் அடைந்த கட்சியில ஒன்னா பாஜக இருக்குதா இல்லையா? என்ன சொன்னீங்க? பி டீம் சொன்னீங்களா இல்லையா? இதே அண்ணன் திருமாவளவன் அமைச்சரவையில் தன்னுடைய சொந்த கட்சியை சேர்ந்தவர் திரு வன்னியரசு உட்கார வச்சிருக்கிறாரு. பாஜக பெற்றெடுத்த பிள்ளை தாவேக்கான்னு சொல்லலையா? பாஜகவும் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைன்னு சொல்லியா? அவர்கள் சொன்னலாம் என்னங்க பல்ட்டி அடிச்சிருக்கீங்க, அங்க கேட்காம நீங்க அண்ணாமலை கேட்டு இருக்கிறீங்க.
என்னங்க நீங்க தானே எலெக்ஷன் முன்னாடி பாஜக அரசு பெற்றெடுத்த பிள்ளை சொல்லியிருக்கீங்க. அந்த பிள்ளையோட கொடுத்த நடத்துறதுக்கு திரு வன்னியரசு அவர்களை வந்து நீங்க வந்து அனுப்பி விட்டுருக்கீங்க. அவங்க வந்து அமைச்சரவையில் உட்கார்ந்துருக்காரு, ஒரே குடும்பம் சொல்லி சொல்றாரு. நீங்க என்னங்க கணக்கு அங்கெல்லாம் கேட்கணும். நீங்க சொன்ன மாதிரியே ஒரே ஒரு விஷயம் உண்மை. ஏன்னா பாஜக இதுக்கு முன்னாடி எல்லாம் யார் செயல்பட்டு கொண்டிருந்தார்களோ அவர்கள் எல்லாம் அங்கிருந்து விலகி அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கறதாக இப்போ அண்ணாமலை அவர்களோட இணைந்திருக்காங்க. இந்த நிலை இப்படியே நீடிக்கும் பட்சத்துல அது பாஜகவிற்கே பின்னடைவு ஏற்படுமா? பாஜகவுக்கு தான் பெரிய செட்பேக். அதுல என்ன குழப்பம்? நீங்க பாஜகவும் அண்ணாமலையும் பிரிக்க முடியாத ரெண்டு சொற்களா இருந்தன. அது ஒரு பிரிஞ்சு இருக்குங்கும் போது கட்டாயமா லாஸ் யாருக்கு ஏற்படும்? நோ டவுட் பாஜகவுக்கு ஏற்படும். அதை எப்படி சமாளிக்கிறாங்கன்னு பொறுத்து. நான் ஏற்கனவே பல முறை பாஜகவில் தகுதி வாய்ந்த மூத்த தலைவர்கள், இளம் தலைவர்கள், மத்தியம வயது தலைவர்கள், ஆல் கேட்டகரி செக்ட்ல இருக்கிறாங்க. அவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்கிறார்களா இல்லையா என்பது அவர்களுடைய தலையெழுத்து. நம்ம அதை ஒன்றும் செய்யல. அதாவது கட்சி நாசமா போச்சுங்க, அவ்வளவுதாங்க, கதை முடிட்டு அடுத்த வேலையை பாருங்கிறது இல்லை. அவர்களால் சர்வை பண்ண முடியும், அவர்களால் சக்சஸ் பண்ண முடியும், அவர்களால் பவுன்ஸ் பேக் பண்ண முடியும். ஆனா அவர்கள் விரும்புகிறார்களா? அவர்கள் சரியான ஆட்களை தேர்வு செய்கிறார்களா? அவர்களுக்கு அண்ணாமலை அவர்களுக்கு கொடுத்தது போலவே சுதந்திரம் கொடுக்கிறார்களா? அதையும் நீங்க பார்க்கணும். திரு இலகணேசனோ, டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனோ, திரு எல்முருகனோ இவரெல்லாம் இருந்தபோது திரு அண்ணாமலை கொடுக்கப்பட்ட சுதந்திரம் இல்லை. திரு அண்ணாமலைக்கு பரிபூர்ண சுதந்திரம், கிட்டத்தட்ட மியர் அப்சல்யூட் கொடுக்கப்பட்டிருந்தது. இவங்க அதற்கு முன்னாடி இந்த தலைவர்களுக்கு அப்படி இல்லை. திரு எல்முருகன்ல இருந்து அதுக்கு முன்னாடி இருந்த வரைக்கும் யாருக்குமே அப்படி கொடுக்கப்படல, அவ்வளவு சுதந்திரம் கொடுக்கப்படல. ஆனா நாளைக்கு நீங்க ஒரு தலைவர் கொடுத்தீங்கன்னா அண்ணாமலையோட லாஸ் வந்து ஹியூஜ். அந்த லாஸ் வந்து சுலபமா காம்பன்சேட் பண்ணக்கூடியல. ஒரு அண்ணாமலை போனாரு, இன்னொரு முருகேசன் வந்தாரு, மாடசாமி வந்தாருன்னு சொல்லிட்டு அப்படி போய் நிப்பாட்ட முடியாது. அங்க வந்து நீங்க இன்னொரு வலுவான தலைவரை ஒரு ஃபோர்ஸ், அது மூத்த தலைவராக இருக்கலாம், மத்தியம தலைவராக இல்ல, நான் எல்லா இடத்துமே இருக்கிறாங்கன்னு சொல்றேன். பாஜக தமிழ்நாட்டில் என்னால 10 பேர் அடையாளம் காண முடியும், இதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு, இந்த காம்பன்சேட் பண்றதுக்கு. ஆனா அவர்களை நீங்கள் அடையாளம் காண வேண்டும். ஐ மீன் பாஜகவுடைய தலைமை அவர்களுக்கு அந்த சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தாங்கன்னா சாத்தியம். இல்ல அண்ணாமலை போயிட்டாரு உட்கார்ந்துட்டே இருந்தாங்கன்னா அண்ணாமலை போத்தான் செய்வார். அண்ணாமலை பக்கம் எல்லாரும் போத்தான் செய்வாங்க. அது முதல் பேரிழப்ப பாஜகவுக்கு தான் ஏற்படும். எஸ்பெஷலி தமிழ்நாடு பாஜக பேரிழப்பா இருக்கும், வித்அவுட் எனி டவுட். இந்த ஒரு நிகழ்வு நேரடியாகவோ இல்ல மறைமுகமாகவோ திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை பாதிக்க ஏதாவது ஒரு வாய்ப்பு உண்டா? பாஜகவை பாதிக்குதுன்னா பாஜக மாநில தலைவர் பாதிக்கும்ல. அதுல உங்களுக்கு திரு நயினார் நாகேந்திரனுக்கு எதிராக அண்ணாமலை வெளியே போயிட்டாருன்னு சொன்னா நீங்க வந்து அண்ணாமலை எவ்வளவு கம்மியா சொல்றீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு புரியுங்களா? நயினார் நாகேந்திரனோட சண்டை போட்டு போயிட்டார். அவருக்கு இவருக்கு எந்த முரண்பாடும் கிடையாது. திரு நயினார் நாகேந்திரன் அன்னைக்கு கமலாலயத்தை கொடுத்த பிரஸ் மீட்லேயே நான் அன்னைக்கு காலையில் விஷ் பண்ணியிருக்கேங்கன்னு சொல்லி சொல்றாரு. 5ஆம் தேதி அறிவிக்கிறாரு, 4ஆம் தேதி பர்த்டேக்கு அவர் விஷ் பண்ணியிருக்காரு. அதனால அவர் வந்து டே ஒன்லேயே சொல்லியிருக்காரு அண்ணாமலை ஒரு புயல். பதவியேற்ற அன்னைக்கு திரு நயினார் நாகேந்திரன் சொன்ன வார்த்தை அண்ணாமலை வந்து ஒரு புயல், நான் வந்து ஒரு பொதிகை தென்றல், திருநெல்வேலிக்காரங்கனால நான் ஒரு தென்றல், நான் சாஃப்டா தான் இருப்பேன் சொல்லியிருக்காரு. அதனால அண்ணாமலை வந்து நயினார் நாகேந்திரனோட சண்டை போட்டு போயிட்டாருன்னு சொல்லி சொன்னா நீங்க அந்த அண்ணாமலை கம்மியாகிற மாதிரி அர்த்தம். அவர் இந்த சிஸ்டத்துல இவ்வளவுதான் முடியும். எங்க தேசிய கட்சியுடைய மாநில தலைமையில் நானே இருந்தேன். நாளைக்கு உங்களுக்கு நினைவில் இருக்கும், நிறைய கட்சி நிறைய ஊடகங்களில் தவறான செய்தி போட்டாங்க. அண்ணாமலை மீண்டும் தலைவராகிறார், அண்ணாமலை வந்து திரும்ப கொண்டு வரப்படுறார், சமரசம் பேசிட்டாங்க. அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கும்போது கொடுக்கப்பட்ட சுதந்திரம் யாருக்கும் கொடுக்கப்படலன்னு சொல்றேன். ஸோ திரும்ப வந்தாலும் அதே இடம் தானே இருக்கும். அந்த இடம் பத்தலன்னு அவர் கருதுறார். அவர் எனக்கு சுதந்திரம் கொடுக்கல, என் கைகள் கட்டப்பட்டதுன்னு சொல்ல முடியாது, சொல்ல மாட்டார். ஆனா அந்த சிஸ்டத்துக்கே ஒரு லிமிடேஷன் இருக்கு. உங்களுக்கு புரியுங்களா? கலெக்டர் இருக்கிறாரு, பெரம்பலூர் மாவட்ட கலெக்டர். அவர் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் தலையிட முடியாது. அவருக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கு. கலெக்டர் தான். நீங்க திட்டும்போது பெரிய கலெக்டர் அப்படின்னு திட்டுவீங்க. கலெக்டர் பெரிய பவர் எங்க? பெரம்பலூர்ல. சிவகங்கை மாவட்டத்தில் அவர் தலையிட முடியாது. இந்த லிமிடேஷன்ஸ் வந்து தேசிய கட்சியுடைய மாநில தலைவர்களுக்கு உண்டு. திரு செல்வ பெருந்தகை வந்து திமுகவோட போக விரும்பினாரா, தாவேகாவோட போக விரும்பினாரா? திமுகவோட தொடர் விரும்பினார். எலெக்ஷனுக்கு முன்னாடி என்னாச்சு, எலெக்ஷனுக்கு பின்னாடி என்னாச்சு? அப்ப வந்து தேசிய கட்சியுடைய மாநில தலைமைகளுக்கு சில லிமிடேஷன்ஸ் உண்டு. அவர் இருக்கும்போதே மாணிக்கம் தார் மாத்தி பேசினாரா? அவர் இருக்கும்போது ஜோதிமணி கடுமையாக விமர்சனம் வித்துட்டாங்க கட்சின்னு சொன்னாங்களா இல்லையா? பிரவீன் சக்கரவர்த்தி அன்னைக்கு பேசிட்டு ஆமா அப்படித்தான் பேசிட்டு நீங்க ராஜ்யசபா சீட் வாங்கிட்டு போயிட்டாரா இல்லையா? எல்லாம் எப்படி? மாநில தலைவர் இருக்கும் போதே அவர் வேற ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்க, அவருடைய கட்சியில 10 பேர் வேற சொல்லிட்டு இருந்தாங்க. நல்ல வேளை பாஜக அந்த மாதிரி முரண்கள் இல்லை. உங்களுக்கு புரியுங்களா? திரு செல்வ பெருந்தகைக்கு எதிராக சொல்லப்பட்ட கருத்துக்கள் போல திரு அண்ணாமலைக்கு எதிரான கருத்து இப்போ வரைக்கும் வரல. திரு அண்ணாமலையும் கட்சியில யாரையுமே ஒரு வார்த்தையோட விமர்சனம் பண்ணல. நயினார் நாகேந்திரன் என்ன செஞ்சாரு, பொன்ராதாகிருஷ்ணன் என்ன செஞ்சாங்க, வானதி ஒண்ணுமே பண்ணல, இப்படி யாரையுமே சொல்ல. அவர்களும் இவரை ஒண்ணு சொல்ல. அவங்க என்ன சொல்லியிருக்கிறது, நாம யாரையும் என்டார்ஸ் பண்ணல. நேத்து நயினார் நாகேந்திரன் கொடுத்த பிரஸ் மீட்டை நீங்க பார்க்கணும். நரேந்திர மோடி அவருடைய என்டார்ஸ்மெண்ட் இல்லைன்றார். ஏன்னா அண்ணாமலை அரசியலுக்கு வந்ததே, பாஜக வந்தது இல்ல, அரசியலுக்கு வந்ததே நரேந்திர மோடி அவர்களை பார்த்து. அவரே சொல்லியிருக்கிறார். நரேந்திர மோடி 2014 பார்த்துட்டு இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இருக்குமோ நாம உள்ள வரணும்னு சொல்லிட்டு அவர் பார்த்து வந்தவர். அப்ப அவர் அன்னைக்கு 5ஆம் தேதி அவருடைய வீடியோலையும் தெளிவா சொல்றாரு, பாரத நரேந்திர மோடியை பார்த்து வந்தேன், அவரை மாதிரி ஒரு ஆள் பார்க்க முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இது என்ன என்டார்ஸ்மெண்ட் ஆகுதுன்னா, பாஜக தொண்டர்களுக்கே அங்க போறதுல தயக்கமற்ற தன்மையை கொண்டு வருது. அப்ப நம்ம அண்ணாமலைட்ட போனா பாஜகவுக்கு துரோகம் ஆகாது. பாஜகவோட ரிஃபைன்டு வெர்ஷனா தான் அண்ணாமலை இருக்கிறாரு. அவர் வந்து இந்து மதத்துக்கு எதிராக ஒரு வார்த்தை சொல்லிட மாட்டாரு, அவர் வந்து தேசியத்துக்கு எதிராக ஒரு வார்த்தை சொல்லிட மாட்டாரு.
பாதுகாப்பான நாடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பாரத பிரதமர் வந்த பிறகு அது நாடு பாதுகாப்பா இருக்குன்னு சொல்றாரு. அப்ப மோடி அரசுக்கோ பாஜகவுக்கோ அகில இந்திய தலைமைக்கோ எதிராக ஒரு கருத்தை சொல்லிட மாட்டாரு. அப்ப நம்ம பாஜக இருந்தாலும் ஒண்ணுதான், அண்ணாமலை கூட இருந்தாலும் ஒண்ணுதான். அப்ப அண்ணாமலை கருத்தை வலுப்படுத்த போன்னு சொல்லிட்டு பாஜக இருந்து வெளியேறாங்க. அப்ப அந்த கவலை தான் பாஜக இருக்கு. சோ நயினார் நாகேந்திரனோட முரண்பட்டு போனார் அப்படி கிடையாது. நயினார் நாகேந்திரன் இழப்புனா ஆப்வியஸா பிஜேபிக்கு இழப்புனா நயினார் நாகேந்திரன் இழப்பு தான். நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கட்சி தொடங்க போறாருங்கிற ஒரு நிகழ்வுகள் பேசப்பட்டப்பவே முதலமைச்சருடைய பெயர்ல அண்ணாமலை அவருடைய பெயர் தான் அடிபட்டதுங்கிற மாதிரியான கருத்துக்கள் உலா வந்தது. இப்போ அவர் சொன்ன மாதிரியே வந்து அண்ணாமலை அவர்கள் தனியா வந்துட்டாரு, தனியா ஒரு கட்சி தொடங்கும் நிலையில நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் இவருக்கு ஆதரவு கொடுக்க வாய்ப்பு இருக்காங்கிற ஒரு கேள்வி எழுது. ரெண்டா பிரிச்சு பார்ப்போம். ஒன்னு, திரு ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச போது திரு அண்ணாமலை அந்த முக்கியமான பிரமுகர் லிஸ்ட்ல இருந்தார். முதலமைச்சர் கேண்டிடேட்டா இருந்தாருன்னு எனக்கு தெரியாது. பாஜகவுடைய மாநில தலைவராக அல்ல, பாஜகவுடைய துணைத் தலைவராக அல்ல, பாஜகவில் திரு அண்ணாமலை சேருவதற்கு முன்னாடியே எனக்கு தெரியும். ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், பாஜகவில் அவர் சேருவதற்கு முன்னாடியே, சரிங்களா? அப்ப திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய புதிய கட்சியோடு அவர் இணைந்து செயல்படுவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருந்தன. தலைவர் ரஜினிகாந்த் அதை விரும்பினார், அதற்கான காய் நகரத்தில் இருந்தன. திரு அண்ணாமலை அவர்களுக்கும் அதில் உடன்பாடு இருந்தது. கடைசி நேரத்தில் ஒரு முடிவெடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது அவருக்கு. பாஜகவா திரு ரஜினிகாந்த் அவருடைய இணைந்து செல்வனர். அப்போ அவர் வந்து நம்ம பாஜகவோட இணைந்து முடிவெடுத்தார். இதுதான் கணக்கு. முதலமைச்சர் கேண்டிடேட் லிஸ்ட்ல இருந்தாரான்னா எனக்கு தெரியாது, நான் பார்க்கல. திரு ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட பேசின போதோ திரு அண்ணாமலை பேசின போதோ அப்படி ஒரு கணக்கு இருந்ததான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவர் சேருவதற்கான வாய்ப்பு இருந்துச்சுங்க, நம்ம திரும்ப தெரியும். ரெண்டாவது, திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து வாய்ஸ் கொடுப்பாரா அப்படின்னா அது கொடுக்க மாட்டார் அநேகமா. அப்படியே கொடுத்தாலும் தேர்தல் நேரத்தில் வர வேண்டிய விஷயம் நம்ம இன்னைக்கு சொல்ல. இன்னைக்கு வந்து திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஆதரவு வாய்ஸ் கொடுத்து ஒன்றும் ஆக போறது இல்லை. ஏன்னா அவரே இன்னும் கட்சி ஆரம்பிக்கல. யாருங்க? திரு அண்ணாமலை இன்னும் கட்சி ஆரம்பிக்கல. அவர் ஒரு இயக்கம் தான் சொல்லியிருக்காரு. அடுத்து வர போகிற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் நல்லா புரிஞ்சு, பொது தேர்தல் நீங்க மக்களவை தேர்தல் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தலில் அவர் வந்து போட்டியிட போறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ மக்களவை 2029 மக்களவை தேர்தல் வந்தா போட்டிடுவாரான்னு சொல்ல முடியாது. அதற்கு முன்னாடி உள்ளாட்சி தேர்தல் வந்தா போட்டிடுவாருன்னு சொல்ல முடியாது. போட்டியிட மாட்டார்னு சொல்ல. அவர் சொன்னது கட்சி ஆரம்பிக்கிறோம், நிச்சயமா அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற பொது தேர்தல் நம்ம சந்திக்கிறோம். இதான் அவர் பயன்படுத்தின வார்த்தை. அப்ப அது வந்து அசம்பிளில போக்கஸ்டா இருக்குமா, பார்லிமெண்ட்ல போக்கஸ்டா இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு டவுட். அப்ப தேர்தல் நேரத்தில் வந்தா தான் ரஜினிகாந்த் வாய்ஸ் கொடுப்பாரா இல்லையா? அநேகமாக கொடுக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. அது அப்படி கொடுக்க மாட்டாங்க. இந்த பார்த்துருப்பீங்க, தேர்தலில் வெற்றி வாய்ப்பு இழந்த உடனே திரு ஸ்டாலினை போய் பார்த்தார். உங்களுக்கு புரியுங்களா? அவர் திமுக ஓட்டு போட்டு பாரான்னு சொல்ல முடியாது, எனக்கு தெரியாது. ஆனால் அவர் வந்து வேற மாதிரியான ஒரு மனிதர். அவர் வந்து எல்லாரும் கூடயும் இருக்கணும்னு நினைக்கிறார், எல்லாருடைய மகிழ்ச்சி எல்லாருடைய வெற்றியும் பார்க்கணும்னு நினைக்க விரும்புகிறார். அதனால ஒரு சார்பு எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவர். பாரத பிரதமர் நரேந்திர மோடி மிகப்பெரிய மதிப்பு மரியாதை வச்சிருக்கார். திரு அண்ணாமலை மிகப்பெரிய அன்பு வச்சிருக்கார், நோ டவுட். ஆனா இதுல பொலிட்டிக்கலா ஒரு ஸ்டாண்ட் எடுத்து கான்ஃபிளிக்ட் வந்துரும்ல. இப்ப அண்ணாமலைக்கு ஆதரவு தெரிவிச்சா பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிக்கல நான் இருதுல, உங்களுக்கு புரியுதுங்களா? அப்படித்தானே இப்ப கட்சி சிக்கல் வருது. அந்த இடத்தை திரு ரஜினிகாந்த் அவர்கள் தொடமாட்டார் நான் நினைக்கிறேன். தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி வந்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டில் இருந்தக்கூடிய ஒரு பெரிய கட்சியான அதிமுக ஒரு 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. திமுக அவங்களுடைய பெரும்பான்மையை இழந்தாங்க. இது எல்லாருமே அறிந்த ஒரு விஷயம் தான். இது தாவேகாவினுடைய வருகையால நடந்தது. இப்போ அண்ணாமலையுடைய வருகை நிகழும் பட்சத்துல தமிழக அரசியல் களத்துல என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும்? அவர் எப்படி செயல்படுறாருங்கிறத பொறுத்து. ஆனா அண்ணாமலை தமிழகத்தின் தேவை, இதான் புரிஞ்சுக்கணும். தாவேகாவை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள், ஆட்சியில் தாவேகா அமர்ந்திருக்கிறது. ஆனால் தாவேகா ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக விழுந்த வாக்கு இல்ல. கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா தெரிஞ்சிடும். இது வந்து தாவேகா வரணும்னு விழுந்த வாக்கு இல்ல, திமுக வேண்டாம்னு விழுந்த வாக்கு. உங்களுக்கு புரியுங்களா? அந்த கடைக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு இந்த கடையில் பர்ச்சேஸ் பண்றது, இந்த கடையில் பெஸ்ட் சர்வீஸ் கிடைக்குதுங்கிறதுக்காக இல்ல. ஐ எம் நாட் ஹாப்பி வித் தம். தட் டசன்ட் மீன் தட் ஐ எம் ஹாப்பி வித் திம். அப்போ வந்து இவங்க எனக்கு பிடிக்கல, இவங்க எனக்கு வேண்டாம். நான் உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கேன், கழகங்கள் இல்லாத தமிழங்கிறத திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் 2014 வலியுறுத்திட்டு வர்றாரு. பாஜக மாநிலத்தில் இருந்த காலத்தில் வலியுறுத்தி வர்றாரு. அது மக்கள் மனசுல இருந்துகிட்டே இருக்கு. அதனால தான் மூப்பனார் வந்தார், அதனால தான் மதிமுக வந்துச்சு, அதனால தான் பாமக வந்துச்சு, அதனால தான் நாம் தமிழர் வந்துச்சு, அதனால தான் தேமுதிக வந்துச்சு, அதனால தான் பாஜக தமிழ்நாட்டில் இருந்துச்சு. இது எல்லாமே 2 கட்சிகள் இல்லாத ஒரு கட்சி. அதில் தான் திரு அண்ணாமலை இப்போ வந்து அடுத்த முயற்சி பண்றார். 2 கட்சிகளும் இல்லாதது. ஸோ தாவேகாவுக்கு விழுந்த வாக்கு வந்து இந்த 2 கட்சி வேண்டாங்கிற வாக்கு. ஆனால் தாவேகாவுக்கு பாசிட்டிவான ஓட்டு விழல. புரியுங்களா? இந்த 2க்கான நெகட்டிவ் ஓட்டு அங்கே போய் விழுது. திரு அண்ணாமலை ஒரு பாசிட்டிவான ஓட்டை விரும்ப பார்க்கிறார். சரியான மாற்று, சரியான தலைமை, நேர்மையான ஒரு அரசியல், வேகமான ஒரு அரசியல், இதற்கான ஒரு முயற்சி, அக்ரெசிவா அந்த இளைஞர்களுக்கான ஒரு முயற்சி பண்றார். அப்ப 2 கழகங்கள் இல்லாம, இன்னைக்கு ஆட்சியில் கூடிய தாவேகா இல்லாம யாரால இந்த ஆல்டர்னேட்டிவ் கொண்டு வர முடியுங்கும் போது அண்ணாமலை முன்னில் இருக்கார். ஸோ அண்ணாமலைங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் கிடையாது, அது ஒரு ஐடியா. அந்த ஐடியாக்கான நீடு தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்குது. ஏன்னா நீங்கள் குறிப்பிட்டது போல அதிமுக எதிர்கட்சியும் இல்லை, ஆளுங்கட்சியும் இல்லை, 3வது இடத்துக்கு போயிருக்கு. டெய்லி காலைல ஒரு முன்னாள் அமைச்சர் வந்து தாவேக்கால சேர்றார். சேர்றதும் திரு விஜய் கூட சேர மாட்டார். அண்ணன் நாஞ்சில் சம்பத் வந்து விஜய் முன்னாடி சேர்ந்தார். ஆனா முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் அத்தனை ஆதவர்ஜினா முன்னாடி சேர்றாங்க. உங்களுக்கு புரியுங்களா? எல்லாரும் டெய்லி வந்து ஒருத்தர் போய் சேர்ந்துட்டு இருக்காங்க. அது வந்து நடந்துகிட்டே இருக்கு. அப்ப அதிமுக கரைகிறது, நோ டவுட்.
திமுக எப்படி கரையேறும் பார்க்க வேண்டிய விஷயம். அது வந்து ஒன்றும் குழப்பம்ல, அதுல ஒரு பெரிய சேலஞ்ச் அவங்களுக்கும் காத்திருக்கு. ஏன்னா அங்கேயும் வந்து புகஞ்சிட்டு இருக்கு, இன்னும் நெருப்பா எரியல, புகஞ்சிட்டு இருக்கு என்னன்னு பார்க்கணும். அப்ப 2 பெரும் திராவிட கட்சிகள் கரைகின்றன, தாவேகா பலம் பெறுகிறது, தாவேகா இவர்களுடைய எதிர்ப்பில் பலம் பெறுகிறது, அவருடைய ஆதரவில் இல்ல, பியூட்டிஃபுல்லா செயல்படுறாங்கப்பா அப்படிங்கிற ஒரு விஷயம் பாசிட்டிவான நோட்ல இல்ல. இது வந்து நரேந்திர மோடி வேணும் வேண்டாம்னு ஒரு குரூப் இருந்துச்சு, ஜெயலலிதா வேணும் வேண்டாம்னு ஒரு குரூப் இருந்துச்சு, கருணாநிதி வேணும் வேண்டாம்னு ஒரு குரூப் இருந்துச்சு. இந்த இடத்துல விஜய் வேணும் வேண்டாங்கிற கேள்வியே வரல, இந்த 2 கட்சிகள் வேண்டாம். அப்ப ஆட்டோமேட்டிக் சாய்ஸ் அங்க போய் நின்னாங்க. அப்ப விஜய் வேணுமா வேணுமாங்கிற கேள்வி இனிமே வரும். அடுத்த தேர்தல்களில் விஜயோட ஆட்சினா அப்பதானே எடை போடுவாங்க. அவரை இல்லப்பா 5 வருஷம் அவர் சுமார் ஆட்சி கொடுத்தாருப்பா வேண்டாம் அப்படின்னு குரூப், இல்லப்பா 5 வருஷம் சூப்பர் ஆட்சி கொடுத்தாருப்பா வேணும். அப்பதான் விஜயை மையப்படுத்தி தேர்தல் நடக்கும். விஜய் இந்த தேர்தலில் பேசு பொருளாக இருந்தாரே தவிர இவர்கள் 2 பேருக்கும் எதிர்ப்பு ஓட்டுகள் தான் விழுந்துச்சுங்கிற பார்க்கிறோம், 2 ஓட்டு தான் குறைஞ்சிருக்கிற பார்க்கிறோம். இன்னொரு தெளிவா புரிஞ்சுக்கிற பார்த்தீங்கன்னா 108 சீட்டு அவங்க வாங்கினாங்க, 126 சீட்டு எதிர விழுந்திருக்கு. 1.25 கோடி ஓட்டு அவர் வாங்கியிருக்காங்க, 3 கோடி ஓட்டு வெளியே விழுந்திருக்கு. 3 கோடி ஓட்டு வெளியே அவங்க வாங்கினதை விட கிட்டத்தட்ட டபுள் மடங்கு ஓட்டு வெளியே விழுந்திருக்கு. அது வந்து அதனால அவருக்கு ஆட்சி அமைக்க தகுதி இல்லைன்னு சொல்ல, பெரும்பான்மை தான் உள்ள நிற்கிறோம், சிங்கிள் மெஜாரிட்டி அவர் வந்து நிற்கிறாரு, சிங்கிள் லார்ஜஸ்ட் அவர் வந்து நிற்கிறாரு, மற்றவர்கள் சேர்ந்து பெரும்பான்மை பெற்று நிற்கிறாரு, வந்துட்டாங்க, அது வேற விஷயம். ஆனால் இந்த இடத்துல வந்து திரு விஜய் அவருடைய தாவேகாவுக்கு ஐடியாலஜிக்கலா ஒரு எதிர்ப்பு தேவைப்படும். அவரே என்ன குறிப்பிடுகிறார், எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக என்றார், அவரே குறிப்பிடார்ல. அப்ப அந்த ஐடியாலஜிக்கல் எனிமிட்டி எதிர நிக்குது. ஆனால் பாஜக தன்னை அப்படி தகுதிப்படுத்தி கொண்டதா என்றால் இல்லை. பாஜக 2024 இருந்தே அப்படிதான் இருக்குது. அது வந்து கடுமையான ஒரு மாற்று அரசியலை முன்னெடுக்கவே இல்லை. அவங்க அதிமுக கூட போவோமோ அமைதியா போவோம், தாவேகா கூட சாஃப்டா போயிடலாம்னா பல சந்தர்ப்பம் பார்த்தாங்க, ஒரு அப்படியே அமைக்கே தான் போயிட்டு இருந்தாங்க. அதுல ஒட்டுமொத்த இழப்பை இன்னைக்கு அவங்க அனுபவிக்கிறாங்க. அப்ப வந்து தாவேகாக்கு எதிர யார் நேர் நிற்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நாளைக்கு தாவேகா வளர்ந்து நின்றால் யார் நிற்கும், அதிமுக கரைகிறது, திமுக கரையருமா இல்லையான்னு தெரியல. அப்ப திரு அண்ணாமலை அவர்கள் வந்து இதுக்கு வந்து முன்னாடி நிற்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவா அண்ணாமலை வந்து ஒரு தனி நபராக இல்லாமல் ஒரு ஐக்கானாக, ஒரு ஐடியாவாக இந்த மாற்று அரசியலுக்கான சிந்தனைக்கான ஒரு பாசிட்டிவான விஷயமா வந்து நிற்கிறார். அண்ணாமலை அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கிறேன், அதாவது இயக்கம் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி அந்த வீடியோ எல்லாம் வந்ததுக்கு பிறகு ஒரு சில மணி நேரங்கள்லேயே லட்சக்கணக்கானோர் வந்து அவங்கள அவரோட இணைத்து கொண்டார். இது எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது முன்னாடி விஜய் அவர்களுடைய வருகைக்கு பிறகு சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, களம் விஜய் வெர்சஸ் உதயநிதியா இருக்க போகுது அப்படின்னு சொன்னாங்க. அண்ணாமலை அவர்களுடைய வருகைக்கு பிறகு இப்போ விஜய் அவர்கள், உதயநிதி அவர்கள், அண்ணாமலை அவர்கள்னு மாறப்போகுதுங்கிறாங்க. இது நடக்க வாய்ப்பு உண்டா? எல்லாமே செயல்பாட்டை பொறுத்து தான். ஏன்னா அவர் கட்சியை ஆரம்பிக்கல, கொள்கையை அறிவிக்கல, யார் சேர்ந்திருக்கா யார் இருக்கான்னு தெரியல. இப்போ வந்து கடம்பூர் ராஜு வந்து தாவேக்கால சேர்ந்திருக்கிறார். அப்போ கோயில்பட்டியில தாவேக்கா இன்னும் பலம் பெறும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு புரியல, உடுமலை ராதாகிருஷ்ணன் தாவேக்கால சேர்ந்திருக்காரு, அதனால அந்த பகுதியில் தாவேக்கா இன்னும் பலம் பெறும் புரிஞ்சுக்கலாம். செங்கோட்டையன் தாவேக்கால இருக்கிறாரு, அதனால அந்த இடத்துல வந்து தாவேக்கா பலம் பெறும் புரிஞ்சுக்கலாம். அப்போ எந்தெந்த இடத்துல வந்து அந்தந்த கட்சிக்காரங்க அங்கே சேர்றாங்களோ அப்போ அது வந்து தாவேக்காவுடைய பலத்தை சேர்க்கும் புரிஞ்சுக்கலாம். அப்போ அது போல நாளைக்கு திரு அண்ணாமலை கட்சியில் யாரெல்லாம் சேர்றாங்க, எப்படி பலம் பெறாங்கிற பார்த்துட்டு தான் அது எப்படி ஒரு சக்தி வாய்ந்த கட்சியா நிற்குதுன்னு பார்க்க முடியும். நான் சொன்னது திரும்ப சொல்றேன், ஐடியாவா அண்ணாமலை வந்து ஒரு ஐக்கான், ஆமாங்க இது தேவை அப்படின்னு. அது எப்படி கன்சீவ் பண்ணப்படுது, எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்படுது, எப்படி டெலிவரி ஆகுது, இதை பொறுத்து தான் நம்ம வந்து சொல்ல முடியும். எப்படி வந்து ஒரு பார்ட்டியா எப்படி செயல்படுறாங்க பொறுத்து தான் என்ன ஆகும் சொல்ல முடியும். ஆனா ஐடியாவா தாவேக்காவுக்கு நேருதல் இருக்கிறதுக்கு அது தேவை, அதுல வந்து குழப்பம் இல்லை. 2வது பாயிண்ட், நீங்க வந்து முதல்ல சொன்னீங்க பல லட்சம் பேர் சேர்ந்தாங்க அப்படின்னு. அப்ப நீங்க அதை வந்து உணர்ச்சிப்பட்டு பார்க்க கூடாது. திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு ஆப் ஆரம்பிச்ச போது இது மாதிரி தான் பல லட்சம் பேர் வந்து சேர்ந்தாங்க. திரு விஜய் அவர்கள் இந்த மாதிரி வந்து ஒரு ஆப் கொடுக்கும்போது பல பேர் சேர்ந்தாங்க. ஆனா அப்புறமா எப்படி நிற்கும் போது வந்து அந்த மெம்பர்ஸ் வந்து அதே வந்து நிற்கிறாங்களான்னு பார்க்கணும். அவர் 1 மணி நேரத்தை 1 லட்சம் பேர் வந்தாங்க, 2 மணி நேரத்தில் வந்தாங்க, நேற்று வந்து போகும்போது கிட்டத்தட்ட 10-15 லட்சம் பேருக்கு மேலே வந்துட்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இன்னைக்கு வந்து 35 லட்சம் பேர் இருப்பாங்களான்னு நீங்க பார்க்கணும். உங்களுக்கு புரியல, அப்போ நேற்று 17 லட்சம் அப்படின்னா இன்னைக்கு 35 லட்சம் டபுளா வந்து நிற்கணும் அப்படி நிற்காது. அது வந்து இந்த மாதிரி மாற்று வேணுங்கிற நிறைய பேர் இருக்காங்க. இதுல எல்லாருமே தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்கள் இருப்பாங்கன்னு நீங்க புரிஞ்சுக்க கூடாது. இதுல வந்து உலகம் முழுக்க மெம்பர் தானே சேர்றது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அமெரிக்கால, கலிபோர்னியால, அரிசோனால உட்காந்து ஒருத்தர் நான் மெம்பரா சேருவார், அது எப்படி தடுப்பீங்க, அது எப்படி வரக்கூடாதுன்னு சொல்லுவீங்க? அப்போ உலகம் முழுக்க இருக்கலாம் வந்து நிற்பாங்க, அவர்களாம் ஓட்டா மாறுவாங்கன்னு நீங்க சொல்ல முடியாது. உங்களுக்கு புரியுங்களா? ஸோ இந்த நம்பர் வந்து வெரி குட் நம்பர், நல்ல வரவேற்கப்பட்டு. ஆனால் இது நீங்க வந்து ஒரு பயங்கரமான ஓவர்வீமிங் ரெஸ்பான்சிபிலிட்டி, நீங்க போய் அங்கே செட்டில் ஆகக்கூடாது. திரு அண்ணாமலை செட்டில் ஆக மாட்டார், அவருக்கு தெரியும். ஏன்னா இது வந்து ரொம்ப தூரம் நான் உங்களுக்கு சொன்னேனே, பெரும்பான்மை பெறல அப்படின்னு சொன்ன திரு விஜய் அவர்கள் 108 சீட்டு வாங்கின விஜய் அவர்களே 1.25 கோடி ஓட்டு வாங்கியிருக்காரு. எவ்வளவுங்க இதுல? எவ்வளவுங்க? 17 லட்சம். உங்களுக்கு புரியுங்களா? 1.25 கோடி எங்க இருக்கு, 17 லட்சம் எங்க இருக்கு பாத்துங்க. உங்களுக்கு புரியுங்களா? அப்ப நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும், நம்ம வந்து லாங் வே டு கோ. இது வந்து ஒரு குட் பிகினிங், குட் ஸ்டார்ட். அதுல நம்ம ஆறுதல் அடையலாம், அதுல ஒன்றும் குழப்பம் இல்லை. வெரி குட் பிகினிங் நம்ம சொல்லலாம், அதுல வந்து நல்லா இருக்கு. ஆனா இது பத்தாது. இது வந்து நாளைக்கு இதுல வந்து கட்சியா சேரும்போது நிறைய பேர் விலகுவாங்க. இப்போ வந்து பாஜகவுடைய தலைமை வந்து ஒன்னு இங்க இருக்கணுங்க, இன்னொன்னு அங்க இருக்கணுங்க, நீங்க வந்து 2ல இருக்க முடியாதுன்னு சொல்லி இப்போ என்ன செய்வாங்க, பாஜகவில் இருப்பாங்க, அவங்க இயக்கம் தான் சொல்லி அங்க போய் சேருவாங்க. உங்களுக்கு புரியுங்களா? அதை தான் நேற்று வந்து திரு நயினார் வந்து கிளாரிஃபை பண்றாரு. நோ,
எய்தர் அண்ணாமலை ஆர் பிஜேபி ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கு. அப்போ 100 பேர் அங்கே போயிட்டு 10 பேர் கூட திரும்ப வரலாம். 100 பேர் திரும்ப வருவாங்கன்னு சொல்ல முடியாது. 10 பேர் வேண்டாங்க, நம்ம பாஜக தான் வரணும். ஸோ இந்த நம்பர் என்னங்கிறது, அது போக நாளைக்கு வீத பீப்புள் அப்படிங்கிற ஆர்கனைசேஷனுக்கு நான் சப்போர்ட் பண்றேன், ஆனா ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு கொள்கைன்னு சொன்னப்போ எனக்கு மாறி போச்சுப்பான்னு 10 பேர் வெளியே போகலாம், 100 பேர் உள்ள வரலாம். ஸோ இது எல்லாமே சேர்னிங் உட்பட்டது. இந்த நம்பரை நீங்க ஒரு ஃபைனல் நம்பர் நீ வைக்காதீங்க, இது ஒரு பிகினிங். இந்த நம்பரும் மாறுதலுக்கு உட்பட்டது.